ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரோட் மேப் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தான். நம்ம தமிழ்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ தயவு செய்து உங்க பொண்ணோட லைக்கை போட்டுருங்க. ஒரு 1000 லைக் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். டோட்டலா இந்த ஒரு வருஷம் இருக்குது. நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆரம்பிச்சு மார்ச் 12ஆம் தேதிக்கு மேலே தான் எக்ஸாம் டைம் வருங்கிறாங்க. மார்ச் 12க்கு மேலே தான் இந்த வருஷம் வருங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் டைம் இருக்கு. இந்த 10 மாசத்தை அதுவே ஸ்பிளிட் ஆகிக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் மிட்டமு கோட்டேலி, ஆஃபேலி, செகண்ட் மிட்டம் விட்டுட்டு பாருங்க. அப்புறம் ஆஃபேலி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 இதான் போகும். இப்போ இந்த ஆஃபேலிக்குள்ள ஃபுல் போர்ஷன் வந்துடும். அப்படிதானே? போர்ஷன்ஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ஒரு காவாசி போர்ஷன் வரும். கோட்டேலிக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வந்துடும். சில கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ல ஒரு லெசன் எக்ஸ்ட்ரா வரும் செகண்ட் வால்யூம்ல. அண்ட் தமிழ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயல் வரும் கோட்டேலிக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லாம் 4 லெசன் வரும். ஹாஃப் ஏலி செகண்ட் மிட்டமுக்கு ஒரு 2 லெசன் வரும் எல்லாத்துலையும். ஆனால் ஹாஃப் ஏலியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்ஷன்ஸ். ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும், இல்லை கோட்டேலியா இருக்கட்டும், ஹாஃப் ஏலியா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரிச்சே படிங்க, தப்பு இல்லை. பட் எப்படி பிரிச்சு படிக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. தமிழ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 6 இயல், 8 இயல்ல 6 இயல் நீங்க தரோவா புக் பேக் கொஸ்டின்ஸ், பயிற்சி எல்லாமே தரவாருங்க. பயிற்சிங்கிறது 8 இயல்ல நீங்க நல்லா படிக்கணும். மனப்பாட பகுதியில் ஆப்ஷன்ஸ் வைக்காதீங்க. போன வருஷம் மனப்பாட பகுதியில் ஆப்ஷன்ஸ் வச்சு மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால மனப்பாட பகுதி எல்லாமே படிங்க. இப்ப இருந்தே படிக்கிறவங்க 2 மனப்பாடமா படிக்கிறவங்க. ஸோ 6 இயலை நீங்க தரவா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ஒரு 2 இயல் தரவாருங்க. அதே மாதிரி கோட்டேலி வர்றதுக்குள்ள ஒரு 3ல இருந்து 4 இயல் தரவாருங்க. செகண்ட் மிட்டம் வரும்போது அந்த போர்ஷன்ஸ்ல ஒரு இயல் தரவாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். இங்கிலீஷ்ல எனி 3 லெசன். இப்போ நமக்கு இங்கிலீஷ்ல 6 லெசன் இருக்குது. அதுல ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி டீட்டெயில் எனி 3 லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 லெசன் ஒழுக்கமா படிச்சீங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். இது என்னோட ஆப்ஷன். உங்க ஆப்ஷன் எனி 3 லெசன்ஸ் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். அண்ட் 20 into 1 20 மார்க்ஸும். பட் கிராமர் பார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ் கைட் இருக்கு. அதுல நீங்க யூஸ் பண்ணி படிங்க. எப்பவுமே நான் சொல்றதுதான், வே டு சக்சஸ் யூஸ் பண்ணி புது ரிவைஸ் எடிஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹேண்டியா இருக்கும். இங்கிலீஷ் நீங்க பிரிச்செல்லாம் படிக்க வேணாம். இங்கிலீஷ் கோட்டேலிக்குள்ள ஒரு 3 லெசன் நீங்க படிச்சிருவீங்க. கோட்டேலிக்குள்ளேயே அந்த 21 மார்க்ஸ்க்கு எப்படியெல்லாம் நம்ம செட் பண்ணி எழுதலாங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 21 மார்க்ஸ்ல தான் மார்க் போகும். கிராமர் 6 மார்க் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தப்புனா கூட கடைசி நிமிஷத்துக்குள்ள படிச்சிடலாம். இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். வீக்லி ஏதாவது 1 டே 2 டே எடுங்க. மந்த்லி ஒரு 4 to 5 டேஸ் இங்கிலீஷ் எடுங்க. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. கட் ஆஃபே அதுதானே. வால்யூம் 1 ஃபுல்லா தரவா இருக்கணும். பப்ளிக் உள்ள நீங்க வால்யூம் 1 போர்ஷன்ஸ் கோட்டேலி முடி இருக்கும். அப்ப கோட்டேலிக்குள்ள வால்யூம் 1 ஃபுல்லா தரவா பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஒரு 6வது சாப்டர் 5வது சாப்டர் ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் ரொம்ப ஈஸி, மிட்டமுக்கே வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல்லா தரவு பண்ண முடியும். அட்லீஸ்ட் 5வது 6வதுல இம்பார்ட்டன்டாவது ஒழுக்கமா படிச்சுட்டு கோட்டேலிக்கு அப்புறமாவது டைம் எடுத்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. வால்யூம் 1 சொல்றேன். வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8, 9, 7, 8, 9 எல்லாமே மிட்டமுக்கு வந்துடும். அப்ப அதுல 7, 8 ரொம்ப ஈஸி. டிஃபரன்ஷியல் கால்குலஸ், பார்ஷியல் போட்டுடலாம். 7, 8 ஈஸி. 10 நீங்க படிச்சே ஆகணும். அது பெரிய ஒரு சாப்டர். பட் இம்பார்ட்டன்ட் சென்டம் வேணும்னா படிச்சாகணும். 11, 12 ஈஸி, ப்ராபபிலிட்டி, டிஸ்கிரிப்டிவ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் தரவு பண்ணீங்கனாலே கிட்டத்தட்ட 60ல இருந்து 65 மார்க் எடுக்கலாம். 90 செகண்ட் வால்யூம்ல ஏதாவது ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா கம்பல்சரி வந்தா அவ்வளவு மாட்டுவீங்க. ஸோ கான்செப்டாவது தெரிஞ்சுவீங்க. ஸோ அதனால இந்த சாப்டர்ஸ் பிரிச்சு படிங்க. வால்யூம் 1 கோட்டேலிக்கு அப்புறம் முடிக்கிற மாதிரி பாருங்க. கோட்டேலிக்கு முடிச்ச பெஸ்ட். இப்போ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீன் கேப்ல 10, 11, 12 படிக்க டைம் இருக்கும். ஹாஃப் ஏலிக்குள்ள முடிக்க முடியலன்னா உங்களுக்கு ஜனவரியில டைம் இருக்கும். அண்ட் ஃபெப்ல டைம் இருக்கும். மார்ச்ல எக்ஸாம். இந்த ஜான் ஃபெப்ரவரியாவது ஒரு 2 சாப்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற மாதிரி இருந்தா, 2 இல்ல 3 சாப்டர் இருக்கிற மாதிரி இருந்தா அந்த கேப்ல முடிச்சிருங்கன்னு சொல்ல வரேன். ரிவிஷன் பண்ணியோ இல்ல போட்டு பார்த்தோ முடிச்சிருங்க. பட் இப்படி பிரிச்சு படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே யோசிச்சு படிங்க. ஓகே, பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லா அப்படிங்கிறது கோட்டேலிக்குள்ள முடிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த ஒரு பாரபட்சம் 5 லெசன் ஃபுல்லா நீங்க புக்கின்லாம் படிக்கணும். புக் பேக் மட்டும் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தரும். நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒண்ணு, புக் பேக் ஃபுல்லா படி. 1 மார்க் வேண்டி வேணா உள்ள டாபிக் வைஸ் கவர் பண்ணேன். பட் புக் பேக் இது வீக்ஸ் 1க்கு இம்பார்ட்டன்ட் நானே தந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நாங்களும் இம்பார்ட்டன்ட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் நல்லா படிக்கிறோம், ஃபாலோ பண்ணலாம்.
பட் எக்ஸ்ட்ராவா அந்த புக் பேக் உள்ள படிக்கணும். போன வருஷம் பிசிக்ஸ் கஷ்டமா கேட்ட மாதிரி கேட்ட போறாங்க. வால்யூம் 2ல 6, 8, 9, 10, 7 இது 7வது லெசன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ 8 ரொம்ப ஈஸி, 10 ஈஸி, 9 ஈஸி. ஸோ 6 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். பட் 6 நீங்க வந்து இதுலயே படிச்சிருக்கீங்க, கோட்டையிலேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் 6 லெசன் தான் கோட்டையிலேக்கு. ஸோ அதனால வால்யூம் 1, வால்யூம் 2 பிரிச்சுக்கோங்க. வால்யூம் 2ல வேணா இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? எப்படியாவது ஒரு ஜனவரிக்குள்ள ஜனவரிக்குள்ளையாவது பிசிக்ஸ் வந்து முடிச்சிருங்க. இல்லைன்னா பிப்ரவரி வந்து நமக்கு ரிவிஷன் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி பாருங்க, வால்யூம் 1 ஃபுல்லா தர வருங்க. கோட்டையிலுக்கு வால்யூம் 1 ஃபுல்லா தான் வரும், 5வது லெசனை தவிர வரும். அப்போ வால்யூம் 1 ஃபுல் தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மெதுவா உட்காந்து முக்கி படிச்சாலும் 8, 9, 10 ரொம்ப ஈஸி, சீக்கிரமா முடிச்சலாம். 11, 12, 13ல படிக்க முடியாத பசங்க நேமிங் ரியாக்ஷன் மட்டுமாவது படிங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் படி போதும். ஆனா 14, 15 ஈஸியா முடிச்சிடலாம். இதுவும் டிசம்பருக்குள்ள முடிச்சிடலாம். வால்யூம் 1 கோட்டையிலுக்குள்ள முடிக்கிறீங்க, வால்யூம் 2 வந்து டிசம்பருக்குள்ள உங்களுடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிக்காத பட்சத்துக்கு ஜனவரி தான் டைம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஜனவரிக்குள்ள முடிச்சிடணும் முடிக்காத பட்சத்துக்கு, சரிங்களா? அடுத்த பயோ பாட்னில இப்படி பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன், அடுத்த 5 லெசன். இந்த பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சாலே சேஃப். எல்லாமே எழுதிடலாம். ஒரு 5 மார்க் எழுதிடலாம், 2 எழுத முடியும், 1 எழுத முடியும். 2 மார்க் 3 மார்க் 2 எழுதிடலாம், முடிஞ்சுது. பட் 6 to 10வது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவா இருங்க கோட்டையிலுக்குள்ள. அப்புறம் 6 to 10 அதுதான் சொல்றேன். அப்ப நான் சொன்னதுல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. கோட்டையிலி எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம், ஹாஃப் இயர்லியை விட. கோட்டையிலுக்கு அந்த பாதி போர்ஷன்ஸை விட்டு படிக்காதீங்க. நல்லபடியா இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணா கோட்டையிலுக்கு நம்ம முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் முடிச்சிட்டீங்கனாலே கோட்டையிலுக்கு போர்ஷன் முடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சீங்கன்னா முடிச்சலாம். ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 லெசன் தரவா இருங்க. இது கோட்டையிலுக்குள்ள இருக்கும். இது 8, 10, 11 பண்ண படிங்க. 9 கூட படிக்க வேணாம். பட் 8, 10, 11, 12 ரொம்ப ஈஸி. இது கதை தான். ஸோ கதை எழுதிக்கலாம், ஈஸியா கதை எழுதிக்கலாம். EVS என்வரன்மெண்டல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கதை எழுதிக்கலாம். 8, 10, 11, 12 1, 2, 6க்குள்ள கோட்டையிலுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க ஜுவாலஜி. அப்போனா உங்களுக்கு பேர்டன் தெரியாது. நீங்க கோட்டையிலுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸும் ஓடிடும் ஒரு 20, 25 நாள்ல. அப்புறம் ஆப்பேலிக்கு ஃபுல் போர்ஷன்வாங்க, உங்களால படிக்க முடியாது. கோட்டையிலுக்குள்ள இதை முடிக்க ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த அதுவும் இல்லாமல் பயாலஜி வந்து 11th மாதிரி இருக்காது, 12th ரொம்ப ஈஸி, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் போடுவோம், பயப்படாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 10 லெசன் கோட்டையிலுக்குள்ள. அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொரு 5 லெசன் 6 லெசன் இருக்கும். அதுல நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சீங்கனாலும் போதும். கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் புக் பேக் தரவா இருந்து நீங்க ஜஸ்ட் என்ன கான்செப்ட்னு டாபிக் வைஸ் தெரிஞ்சு வச்சீங்கன்னா 1 மார்க் 1, 2 ட்விஸ்ட் ஆகும், அதை எழுதிடலாம். கம்பல்சரி எல்லாமே புக் பேக் தான் வரும். இல்லை அவுட்புட் ஏதாவது கேட்பாங்க, நம்ம புக்கில் இருக்க எல்லா அவுட்புட்டும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸி. அவுட்புட் தான் கேட்பாங்க கம்பல்சரி. ஸோ ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டாக இருக்காது. தியரி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மாட்டுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் டாபிக் வைஸ் லைட்டாக ரீட் அவுட் பண்ணுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. கோட்டையிலுக்குள்ள நீங்கள் எல்லா போர்ஷன்ஸையும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கோட்டையிலுக்குள்ள முடிக்கிற போர்ஷன்ஸ் தான் எல்லாமே. கோட்டையிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சா செகண்ட் மிட்டம் நடுவில் வரும். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கஷ்டமான லெசன்ஸ் தான் எல்லாமே. அதுலேயும் நீங்கள் வந்து 1 லெசன் 2 லெசன் தான் படித்து மீதி லெசன் விட்டுருவீங்க. அப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு 20 நாள் தான் டைம். அந்த 20 நாளில் ஃபர்ஸ்ட் படிச்சதே ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால நிறைய பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூமை நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் தரவு பண்ண ட்ரை பண்ணுங்க கோட்டையிலுக்குள்ள, சரிங்களா? அப்போதான் நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். இது வந்து பெரிய ஒரு ரோட் மேப் எல்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி கொண்டு போகலாம் தான் சொல்லியிருக்கேன். இனி எக்ஸிக்யூட் பண்றது உங்க கையில இருக்கு. நம்ம சேனல் சார்பாக எல்லா நாளுமே வீடியோ வரும் 12th. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th வீடியோ போறதுலன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா போடுறேன். பட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். இது நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பயாலஜி பயப்பட தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை 1 நாளாவது பயாலஜி எடுத்து படிங்க. ஒரு 2 நாள் படிச்சா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பயாலஜி படிச்சிட்டோம்னா ஈஸி. கடைசியில போய் சும்மா வரன்னு படிச்சிருந்தா இதாகாது. ஒரு சிலர் நினைப்பான் கோட்டையிலுக்கு அப்புறம் தான் உனக்கு புத்தியே வரும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறமும் படிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். தனி ஒரு கெத்து வேணும் அதுக்கெல்லாம். கண்டிப்பா முடியும். எல்லாம் ஓவர் கம் பண்ணி, நம்ம ஸ்கூல் ஒர்க்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி படிக்கணும் பெரிய விஷயம். ஸோ அதனால இப்ப இருந்தே மெதுவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.